கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். மெய்ப்பனின் சத்தம் என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே தியானத்துக்காக நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க இருக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வெளிச்சம் முதலாவது வீட்டிலே கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற வார்த்தையிலே அதுக்கான அர்த்தங்கள் உண்டு. ஆனால் இது முதலாவது நம்முடைய வெளிச்சமானது வீட்டிலே காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே உன் வெளிச்சத்தை கண்டு அநேகர் வருவார்கள் என்று இருக்கிறது. ஜாதிகளுக்கு ஒளியாய் வைப்பேன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆனால் முதலாவது நாம் எங்கே வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டிலே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம், அவளுடைய விளக்கு இரவிலும் அணையாது இருக்கும். எங்கே அவளுடைய விளக்கு இருந்தது? அவளுடைய வீட்டிலே அவளுடைய விளக்கு அணையாது இருந்தது என்று வாசிக்கிறோம். இங்கே வீட்டிலே வெளிச்சம் கொடுப்பது என்று சொல்லும்போது அது நம்முடைய வாழ்க்கையில உள்ள நற்சாட்சியை காண்பிக்கிறது. நம்முடைய நற்சாட்சி வெளியிலே நன்றாய் இருக்கலாம். நம்முடைய நற்சாட்சி வெளியிலே மற்றவர்களிடத்திலே நல்ல ஒரு சாட்சி நமக்கு இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனுடைய ஒரு உண்மையான சாட்சி எங்கே காணப்படும் என்று சொன்னால் அவர்களோடு அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அவர்களுடைய வீட்டிலே அவருடைய சாட்சி முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வீட்டிலே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தண்டின் மேல் அது இருக்கப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய கரத்திலே, கர்த்தருடைய வைத்த இடத்திலே, கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் இருந்து நாம் நம்முடைய வீட்டிலே நமக்கு இருக்க நெருக்கமான இடத்திலே முதலாவது நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். என வேதம் சொல்ல, நீ விசுவாசித்தால் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் வேதத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆனால் அவன் தன் வீட்டாரோடு கூட கர்த்தருக்கு பயந்து இருந்த காரியத்திலும் அந்த வீட்டார் ரட்சிக்கப்பட்ட காரியத்தையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய வெளிச்சம் முதலாவது நம்முடைய வீட்டிலே பிரகாசிக்க நாம் பிரயாசப்படுவோம். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்டிலே நம்முடைய முழங்கால்கள் முடக்கப்படட்டும். நம்முடைய வீட்டிலே நம்முடைய சாட்சி காத்து கொள்ளட்டும். தேவன் நம்முடைய வீட்டிலே பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்களுடைய குடும்பத்தார் ஆண்டவரே, எங்களோடு அதிக நேரம் ஆண்டவரே இறுக்கமாய் இருக்கக்கூடிய ஆண்டவரே புருஷன், மனைவி, பிள்ளைகள் ஆண்டவரே இந்த பிரகாசத்தை எங்களிலே காணும்படியாக நாங்கள் வீட்டிலே பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.